இவ்வளோ காலையில் வந்து பிரயாசப்பட்டு உடலை வருத்தி தூக்கத்தை விட்டு நம்ம வந்து தேவ சமூகத்தில் கூடி வரோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம். அல்லேலூயா. இது நல்ல போராட்டம். சொல்லுங்கள், இது என்னதுங்க? நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடணும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன்? நான் பிரயாசப்பட்டேன். சொல்லுங்கள் பக்கம், சொல்லுங்க. பிரயாசப்படுறோம். எதுக்கும் நம்ம பிரயாசப்படுறோம், ஓடி வரோம், இது பண்ணுறோம். ஆனால் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி பிரயாசப்பட்டாலும் இங்கே பாருங்களேன், நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? நான் அல்ல, உமது கிருபையே என்னை அப்படி பிரயாசப்பட செஞ்சது. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அல்ல, உமது கிருபையே. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து காலையில் வந்து மற்றவங்களை காட்டிலும் நம்ம விசேஷத்துனா என்ன தேவையில்லை. ஏன் என்ன தேவையில்லை அப்படின்னா, அவர் கிருபை தான் நம்மளை இந்த மாதிரி என்ன பண்ணுது, செய்ய வைக்குது. அதற்காக கிருபைக்காய் நமக்கு என்ன பண்ணோம்? தோத்திரம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிருபைக்காய் நமக்கு என்னது? தோத்திரம். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அந்த காலத்தில் ஜெபிக்கும்படி, ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி தெரிஞ்சு கொண்டார். கர்த்தர் கொடா கொடி தோத்திரம் இருந்தால் அவர் கிருபை தான் நம்மளை இவ்வளவா என்ன பண்ணுது, பிரயாசப்பட வைக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, யோவான் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8. $53 வாசிங்க. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் 52 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டு என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார். மைக்கில் படிச்சா கேட்கல, இதில் எத்தனை முறை சொல்றேன், கண்டு களி கூர்ந்தான் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாருங்க, நேற்று பார்த்தோம், நீ யாக்கோபிலும் பெரியவரா. இப்போ இயேசு 51 ஒரு வார்த்தை பேசுகிறார். ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன்ல, இப்போ இயேசு சொல்கிறார், என் வார்த்தைகளை நீ கை கொண்டா என்றென்றைக்கு நீ என்ன பண்ணுறதில்ல, மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்கிறியே. அப்படி சொன்னோன்னு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை நீ பிசாசு பிடிச்சுவேன். இயேசு என்ன பண்ணுறாங்க, நீ பிசாசு பிடிச்சுவேன் அப்படின்றார். இப்போ ஏன்னா ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் மரித்தாங்க. நீயோ என் வார்த்தைகளை கை கொண்டால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லையே. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ என்னது அப்போ உன்னை பெரியவனாக காட்ட அவர்களெல்லாம் மரித்தார்கள், தீர்க்கதரிசிகள்லாம் மரித்தார்கள், உன்னை எப்படிப்பட்டவனாய் நீ காண்கிறாய் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினா என் மகிமை வீணாயிரு. என் பிதா என்னை என்ன பண்ணி மகிமைப்படுத்த, அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்து இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களைப் போல நான் பொய்யனாயிருப்பேன். நான் அவரை அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு இருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டான், களி கூர்ந்தான் என்றார்.
ஹல்லேலூயா. அந்த 56 58 சொல்கிறாரு, இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 51, 56, 58 இந்த 3 வார்த்தை அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை என்ன பண்ணுது, உண்டாக்குது. என்ன, என் வார்த்தையை கை கொண்டா நீ என்ன பண்ணுறதில்ல, மரணத்தையே காண்பதில்லை அப்படின்றார். அப்புறம் சொல்கிறார், என்ன ஆபிரகாமே என்னை பார்க்க என்ன பண்ணா, ஆசையாக இருந்தான், கண்டான், களி கூர்ந்தான் அப்படின்றாரு. அப்புறம் 58 சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் என்று மெய்யாகவே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, என் வார்த்தையை கை கொண்டா என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்குள்ளே ஒரே கோபம். நான் ஆபிரகாமை மறித்தாங்க, தீர்க்கதரிசியை மறித்தாங்க, நீ என் வார்த்தையை கை கொண்டா என்றென்றும் மறிக்க மாட்டேன்னு சொல்கிறிய, நீ ஆபிரகாமில் உன்னை பெரிய ஆளாக நீ காட்டுறியா, நீ எப்பேற்பட்ட மனுஷன், நீ பிசாசு பிடித்தவன், நீ அப்படி நீ சுய மகிமையை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், எப்பா நான் சுய மகிமையை தேடல, தேவன் தான் என்னை என்ன பண்ணிக்கிறாரு, மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. உங்களை போல் நான் அவளை அறிகிறேன்னு என்றால் நான் பொய் சொல்லணும், நான் இருக்கிறேன், நான் அவரை அறிந்து இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அவரை அறிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல வந்து சொல்ல வந்தது என்னவென்றால், இயேசு இவங்க கேட்குற கேள்வி, ஆபிரகாமிலும் பெரியவரா? ஆமாம், இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர். சொல்லுங்க, இயேசு யாருங்க? ஆபிரகாமிலும் பெரியவர். இவங்க சொல்கிறபடியே 3 வார்த்தை. என்ன, ஆபிரகாமெல்லாம் என்ன பண்ணாங்க, சரீர பிரகாரமாக மறிச்சாங்க, அவங்க இன்னும் என்ன பண்ணல, உயிரோடு கூட எலும்பலை, அவங்கள ஆவி என்ன பண்ணுது, தேவனுடைய மடியில் என்ன பண்ணுது, இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஆபிரகாமிலும் பெரியவராக இருக்கிறபடினால இவர் மரித்த போது தேவன் உயிரோடு கூட என்ன பண்ணார், எழுப்பினார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், என் வார்த்தைகளை இவர் என்ன பண்ணுறாரு, கை கொண்டா அவன் என்றென்றைக்கே மறுப்பதில்லை. இவர் சொல்ற பிதாவின் வார்த்தையை இவர் கை கொண்டார். அதனால தான் என்ன பண்ணார், பிதாவன் என்ன பண்ணார், அவர் மரித்தாலும் என்ன பண்ணார், அவரை உயிரோடு கூட என்ன பண்ணார், எழுப்பினார். இப்போ ஏன் சொல்கிறார், என்ன மரித்தாலும் அவர் உயிரோடு கூட எழுப்பினார்னா, நீங்களும் என் வார்த்தைகளை கை கொண்டா நீங்கள் மரித்தாலும் நான் உயிரோடு கூட என்ன பண்ணுவேன், எழுப்புவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது இப்படி சொல்கிறாரு. சொன்னோன்னே இவங்களுக்குள்ள பெரியவனாக கேட்குறான். ஆமாம், இயேசு பெரியவர். இயேசு யார், பெரியவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாரோட பெரியவர்? ஆபிரகாமிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் என்ன பண்ணுறது, பெரியவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு, பெரியவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் என்ன பண்ணல, அந்த இதில் சொல்லும்போது அவனுடைய ஆவி வந்து என்ன பண்ணுறது, தேவனுடைய மடியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லப்படுக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் சரீர பிரகாரமாக அவன் என்ன பண்ணல, இன்னும் உயிரோடு கூட எழும்பலை. ஆனால் இயேசு சரீர பிரகாரமே என்ன பண்ணார், உயிரோடு கூட என்ன பண்ணார், எழும்புறாரு. என்றென்றைக்கு என்ன பண்ணுறாரு, மரணத்தை காணாதவாறு என்ன பண்ணுறாரு, அவர் இன்றைக்கு என்ன பண்ணுறாரு, ஜீவிக்கிறவரா என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு பெரியவர். சொல்லுங்கள், இயேசு யாருங்க, பெரியவர். ரெண்டாவது காரணம், அப்போது 54 சொல்கிறார், ஆபிரகாம் என்னை நாளை காண ஆசையாக இருந்தான். சொல்கிறார், ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, என்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தான். அப்போ ஆபிரகாம் முன்னாடி பிறந்தாரா, சரீர பிரகாரமா, இயேசு முன்னாடி பிறந்தாரா? ஆபிரகாம் தான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் பிறகுறாரு, எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி இயேசு என்ன பண்ண பிறகுறாரு. இங்கே வந்து இயேசு வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசையாக இருந்தான், ஆபிரகாம் என்னை பார்த்தான்றார். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டதுக்கே, உனக்கு வயசு 50 கூட ஆகலை, நீ இப்போ தான் பிறந்திருக்கிற, அவர் 4000 வருஷத்துக்கு முன்னே பிறந்தாரு, அவர் உன்னை பார்க்கணுன்னு நினச்சாராம், முன்ன வந்து என்ன பண்ணாரா, பார்த்தாரா, இன்னும் புருடா விடுற, இன்னும் கதை விடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பைத்தியமே பிடிக்குது, பிச்சை இவனுங்களுக்கு பிடிக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னை என்ன பண்ணான், கண்டான், களி கூர்ந்தான். சொல்லுங்க, என்ன பண்ணான், கண்டான், களி கூர்ந்தான். எங்கே கண்டான், மௌரியா மலையில் பார்த்தான். எங்கே பார்த்தான், தேவ ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறாரு, தேவனின் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அவர் யெகோவா ஈரே, தான் மகனை கொண்டு போய் ரத்தம் சிந்தும் போது அங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணான், கர்த்தரை என்ன பண்ணான், கண்டான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆடு தான் யாருங்க,
அந்த ஆடு தேவன் ஏற்படுத்தி என்ன பண்ணார், குறித்த நேரத்தில் அனுப்பிச்சாரு பாருங்க. இவன் பிள்ளைக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, பலியிட செஞ்சாரு. அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணான், இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணான், கண்டான், தேவனை பார்த்தான், கலிகூர்ந்தான், மகிழ்ந்தான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது விலங்கலை உங்களுக்கு இது என்ன பண்ணல, அது எப்படிங்க ஆபிரகாமை பார்த்தாரு, அது எப்படிங்க சொல்லலை. அப்போ சொல்ல கண்டான் கலிங்க. அப்போ அதுக்கு திரும்ப சொல்கிறார், என்ன நீ இப்படி வயசு உனக்கும் அதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ எப்படி பார்த்தேன்னு அப்படி சொல்லுவேன் அப்படி அதுக்கப்புறம் இன்னொரு பெருசாக போடுறாரு. என்ன போடுறாரு, 58 சொல்கிறார், எப்பா ஆபிரகாமுக்கு பார்த்தேன்னு சொல்கிற, இப்போ அடுத்தது நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க, ஆபிரகாமுக்கு உண்டாவதற்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்கிறார், ஆபிரகாமே அப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என்ன சிருஷ்டிக்கும் போதே ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே, உலகங்கள் உண்டாகிறதுக்கு முன்னே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது, தேவனா இருந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் யோவான் என்ன பண்றாரு, திருப்பி காட்டுறார், என்ன இயேசு மாம்சத்தில் வந்தாலும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனா இருந்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை சொன்னோன்னு அவங்களுக்கு யூதர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கல்லேடுறா அவரை அரைஞ்சு என்ன பண்ணலாம், சாகாட்சிலாம். ஆனால் பாருங்க, கல்லை எரிய ஆரம்பிச்சாங்க. இவர் இந்த மாதிரி சாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, தேவன் திட்டமே இல்லை. அவங்க எவ்வளோ மலையிலேருந்து தள்ள நினச்சாங்க, கல் எறிஞ்சு கொல்ல ஆரம்பித்தாங்க. அவர் பிடித்தின்னு போக மனதாங்க. அவருக்கு மத்தியில் என்ன பண்ணார், மாயமாக என்ன பண்ணார், மறைந்து போனார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு யார், பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரிய. இவங்க கேட்குறாங்க, இயேசு பெரியவரா? ஆமாம் பெரியவர். ஏன் பெரியவர், ஆபிரகாம் மரித்தான், இவரோ என்ன பண்ணல, என்றென்றைக்கு இன்றைக்கு என்ன பண்ணுறார், நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்ணுறாரு, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இவனை பார்த்தாரா? ஆமாம், ஆபிரகாம் இவனை பார்த்தான். இருந்த ஒரு ஆமென் சொல்லுவான். கண்டான், கலிகூர்ந்தான். எங்கே, யெகோவா ஹீரேவாக என்ன பண்ணான், ஆபிரகாமு பார்த்தான். அடுத்தது நான் ஆபிரகாமுக்கு உண்டானதுக்கு முன்னாடி இவர் இருக்கிறாரா? ஆமாம், உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னே ஆதியிலே என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்தை சொல்ல, ஆதியிலே என்ன பண்ணுறாரு, வாசிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உண்டானது என்றும் அவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாகல, அவருக்குள் ஜீவன் இருந்து, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் ரத்தத்தினால் 13 அவர்கள் ரத்தத்தினால் மாம்ச சித்தத்தினால் புருஷ சித்தத்தினால் பிறாமல் தேவனால் என்ன பண்ணார்கள் 14. அந்த வார்த்தை எனக்கு மேலே சொன்னது பார்த்தீங்களா, 1ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை அதே தான். அந்த வார்த்தை 14 சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆதியிலே தேவன் எப்படியா இருந்தார், குமாரன் எப்படியா இருந்தார், வார்த்தையாக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது, மனுஷனாக இந்த பூமியில் என்ன பண்ணுது, இயேசுவாக என்ன பண்ணுது, வந்தது. அதனால தான் சொல்கிறார் அவர், எப்பா ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். சொல்லுங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நானே இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி தெளிவாக என்ன பண்ணோம், வசனத்தை தெளிவாக காட்டணும் ஜனங்களுக்கு. சொல்லுங்க, தெளிவாக என்ன பண்ணோம், காட்டணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நேற்று பார்த்தோம், அவர் யாக்கோபிலும் பெரியவர், இன்றைக்கு யாரிலும் பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் யாக்கோபிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் யார், அவரு பெரியவர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்க, எப்பா பிசாசு பிடிச்சோம்பா, நீ எப்படிப்பட்டவனா காட்டுற, நீ சுய மகிமையை தேடுற. அவர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, நான் இந்த 50 சொல்றாரு, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நாய் தீர்க்கிற ஒருவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை நானே என்ன பண்ணல, நான் மகிமைப்படுத்தவே இல்லை, அவர் தான் என்னை என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுத்துகிறாரு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு யாரு அப்படின்னா, ஆபிரகாமிலும் பெரியவர். சொல்லுங்க, யாருங்க அவரு, ஆபிரகாமிலும் பெரியவர். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர், ஆண்டவரே பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர். ஆண்டவரே யாக்கோபிலும் பெரியவர், ஆண்டவர் ஆபிரகாமிலும் பெரியவர்,
என்று சொல்லி மெய்யாகவே எங்களுக்கு காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே பெரியவராய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறபடியால், ஆண்டவரே ஆபிரகாமுக்கு எந்த பெரிய காரியங்களை செஞ்சீங்களோ அதே போல் பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமது வாக்கு தத்தத்தெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவரே, உமது சிநேகிதனாக ஆபிரகாம் எண்ணப்பட்டது போல எங்களையும் அப்படியாய் நீர் எண்ணி எங்களோடு கூட உடன்படிக்கை செய்து, ஆண்டவரே எங்களுக்குள் சகல ஜனங்களை ஆசீர்வதித்து 7 விதமான ஆசீர்வாதங்களுக்கு ஆபிரகாமுக்கு தந்தது போல எங்களுக்கும் அதே ஆசீர்வாதங்களை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே கனம், மகிமை, துதி யாவையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.